தூக்கன் திரும்ப படுக்க ஒரு ஆள் அந்த நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இதில் வந்து. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். பக்கத்தில் நிற்கிறதான் தம்பி ஜாபி. அப்போ நேற்றைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாவக்காய் ஆகப்போக்குள்ளே வந்திருந்தார். அப்போ நாளைக்கு வந்து தைப்பொங்கல், முன்கூட்டிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அந்த வீடியோ வந்து எப்போ போடுவேன்னு தெரியலை, தைப்பொங்கல் போடுறான்னு தெரியலை. அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் ஒரு வயல் பிரதேசத்தில் நின்று இருக்கிறோம். இந்த பக்கம் காடுகள் மலைகள்லாம் வந்து இருக்குது. இந்த பாக்குள்ள உங்களுக்கு விளங்கும். இந்த பக்கம் மலைக்கு மேலே வந்து இந்த ஒரு கொட்டில் மலை அடிச்சிருக்காங்க. இது வந்து இந்த ஜானை காவலுக்காக வேண்டி அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் எல்லாம் வந்து காட்டு யானைகளுடைய தொல்லை வந்து அதிகம். அப்போ அதோட வந்து நாங்கள் இப்போ இன்றைக்கு முக்கியமான விடயம் புல்லு வெட்ட போகிறோம் நம்மளுடைய பசுக்களுக்காக வேண்டி. அப்போ பெரியப்பா வந்து வந்திருக்காங்க. அப்போ பெரியப்பாவோட சேர்த்து தான் நாங்கள் அந்த புல்லு வெட்ட போகிறோம். பெரியப்பா வந்து அந்த இடத்த நிற்காரு. அப்போ சைக்கிள் இல்லாமல் அந்த சைக்கிள்லையும் அடுத்தது இந்த தம்பி வந்து பைக்கில்லையும் வந்தவர். அப்போ பைக்கில்லையும் புல்லை வைக்க கொண்டு போகணும். அதோட என்னென்னு சொன்னால், இப்போ இன்றைக்கும் புல்லு போடணும், நாளைக்கும் புல்லு போடணும், நாளை இன்றைக்கும் போடணும். அப்போ தைப்பொங்கல் தானே. அப்போ நாளைக்கு வந்து இப்போ நம்மளும் போய் இந்த மாடுகளில் வந்து வலையை போட்டு மேய்ச்சி நிற்கலாது. அப்போ வந்து புல்லு போடணும். அதனால இன்றைக்கு எப்படியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10-15 சாக்குக்கு மேலே வந்து புல்லு வெட்டணும். அப்போ இந்த காலையிலே வந்து நாங்கள் எழும்பி வந்துட்டோம். அப்போ புல்லு வந்து வெட்டிட்டு இன்றைக்கும் கொண்டு மாடுகளுக்கு போட்டுது, நாளைக்கும் போட்டுது. நாளை அன்றைக்கு வந்து மாட்டுப்பொங்கல். அப்போ தைப்பொங்கல் கழித்து அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கலை வந்து கொண்டாடுறவங்க நிறைய இடங்களில் வந்து வேறொரு நாட்கள் வந்து மாட்டுப்பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறவங்க. அப்போ அதிக அளவான ஆட்கள் வந்து நம்மளுடைய ஈழத்தில் வந்து தைப்பொங்கல் கழித்து அடுத்த நாளை வந்து மாட்டுப்பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க. அப்போ மாடுகளுக்கு வந்து அது ஒரு வருஷம் தானே. இப்போ நம்மளை வந்து வாழ வைக்கிற ஒரு எப்படி சொல்கிற விவசாயிகளுடைய தெய்வம். நாங்கள் வந்து அப்படி தான் பார்க்குறோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து மாடுன்னு சொன்னால் சரியான ஒரு விருப்பம். அப்போ அந்த வகையில் முக்கியமாக வந்து இந்த வீடியோ வந்து லவன் அண்ணாவுக்கு வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆரம்பத்தில் வந்து லவன் அண்ணாவுக்களுக்கும் நிறைய மாட்டு பட்டிகள்லாம் வந்து இருந்தது. அதாவது அமெரிக்காவுக்கு கூடிய லவன் அண்ணா. அவருக்கு வந்து நம்மளுடைய மாடுகளில் வந்து சரியான ஒரு பிரியம். அணு தம்பி அணு, நீங்கள் வெள்ளச்சியை வந்து எப்போ எங்களோட வீடியோவில் காட்ட போகிறீங்க, வீடியோவில் நாங்கள் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கோம்னு சொல்லுவார். அவள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் காட்டுறனான்னு தெரியல வெள்ளச்சி இலையெல்லாம். அப்போ நாளைய தினம் பார்ப்பேன் ஜவி. நாளைய தினம் பார்ப்போம். இப்போ இது நாங்கள் புல் வெட்டிட்டு சைக்கிளில் கொண்டு போகணும். ஒரு வேக சைக்கிள்லையும் அடுத்தது பைக்கில் வந்து ஒரு 2 வேக இனி பெரிய பாக்கள் வந்து மிச்சத்தை கொண்டு வருவாங்க. அப்போ அந்த வகையில் அப்படியே போகல மற்ற விடயங்களை வந்து பேசிக்கொள்கின்றேன். இதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை, கிராமத்து சார்ந்த வாழ்க்கை. அப்போ அப்படி போயிட்டு இப்போ இதில் வந்து நடுவில் ஒரு ஆறொன்று இருக்குது. அந்த ஆறை கடந்து தான் அந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் சைக்கிளை வந்து வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே போகணும். சைக்கிளை வந்து ஃபுல்லாக போகலாது. அப்போ அந்த பக்கம் அப்படி போயிட்டு வீடியோ தொடர்றேன். இப்போ இதுவும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருக்க போது. நீங்களும் இந்த கிராமத்தில் எப்படியான சூழலில் வாழ்ந்து நீங்கள் எப்படியான அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த மறக்க முடியாத அனுபவங்களையும் உங்களுடைய கருத்துக்களாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே போகலாம். இந்த நாங்கள் அந்த ஆற்றுக்கிட்ட வந்துட்டோம். சைக்கிளை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி நடந்து வரோம். இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணல. ஏண்டா இப்போ பார்க்குறது கொஞ்சம் சாதாரண தண்ணி மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஓரம் எல்லாம் வந்து சரியான மாதிரி பள்ளம். அது முதலே எல்லாம் வந்து கிடக்குது. அந்த கட்டை ஒன்று இருக்குது. அந்த கட்டால் வந்து அப்படியே ஏறித்தான் போகணும். ஏறி போயிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பட் இது வரக்குள்ள இப்போ போக்குள்ள கொஞ்சம் ஓகே, வரக்குள்ள தான் வந்து வேலை இருக்குது. தூக்கி இப்போ தோல் அடிச்சுட்டு வரணும் ஒரு மூட்டையை. அந்த பக்கமெல்லாம் நிறைய பேர் வந்து பைக்கை வச்சுட்டெல்லாம் இந்த சைக்கிளை வச்சுட்டெல்லாம் போயிருக்காங்க. அதெல்லாம் ஏறிட்டு போகணும். கவனம் மாறணுமா? ஒரு ஆள் அந்த நடந்து போகக்கூடிய மாதிரி தான் இதில் வந்து அப்படியே அடிச்சுட்டு இருக்குது. அவனோட ஃப்ரெண்ட் படி முள்ளுவடியா என்னடா வந்த என்னமா கையில் தாக்கத்தி விட நீங்கள் வாதிலா புல் வெட்ட வந்தியா மாட்டுக்கு. நாளைக்கு வருஷம் தான் நீ மாட்டுகளை கொண்டு புல் வெட்டி போடுறதுக்கு. எந்த பக்கம் எல்லாம் நிற்காங்க கலந்தா புல் வெட்டுறாங்க பார்த்தீங்களா. சரி ஓகே, நம்ம போவோம் என்ன. கவனம் பார்த்து வரணும் மக்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து இயற்கை சார்ந்த இடங்கள் சும்மா வேறு லெவல். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கக்குள்ள எந்த அளவு விளங்குமென்று தெரியல. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும். அதிகாலையில் இந்த சூரியன் எழும்பி வரக்குள்ள இந்த வயல் ஓரமாக ஆறு ஓரமாக மாரி வேறு லெவல். இந்த கிளைமேட்டும் வந்து சூப்பராக இருக்குது. இந்த இப்போ மாறி நேரம் தானே, இன்றைக்கு மழை வெயில், அந்த கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. கடும் வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அந்த மூசாப்பு தன்மைன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்குது.
ஆனால் திடீரெண்டு மழை வார சாத்திய குறுமி இருக்குது. இப்போ நாளைக்கு தைப்பொங்கல் வந்து வீட்டுக்குள்ளாம் கொண்டாடணும் போல மழையை அங்கே முதல்ல அதிலா அப்படி படுக்க வேண்டு எப்படி படுக்குது அதில் இப்போ நம்ம அதெல்லாம் தண்ணிக்குள்ளே இப்போ தண்ணி இல்லை அந்த தாப்பம் இல்லைன்ட்டுலாம் இறங்கி வந்தோம்னா சரி கதை முடிச்சு எந்த பெரிய முதல்ல இதுக்குள்ளே ஒன்று தலை போகல நம்ம இல்லை அந்த இடத்த எல்லாம் வந்து முதல்ல இல்லைன்னு சொல்லல அதில் எப்படி கிடக்குண்டு பாப்போம் கிட்ட போய் சூம் பண்ணி பார்ப்போம்மா ஓடிடும் இறங்கு இறங்கு அதில் அப்படின்ட்டு அப்படி அப்படி இப்போ நம்மட சத்தம் எங்களுடைய சத்தம் இங்கே கேட்க அங்கே இறங்கி இது போகுதுரா பாது அதில் போய் இப்போ இந்த ஓரத்தில் படுக்குங்க இப்போ இந்த விவசாயிகள் இப்போ டக்குன்னு கொண்டு கால் வச்சாலாம் சரி இப்போ தெரியாக்கள் வந்தாலாம் சரி அதா அந்த அப்படி தண்ணிக்கு அதான் அதே பொடியெல்லாம் கூட்டிட்டு வாரா பேசாம குளிக்கிறதுக்கு எல்லாம் ஆ எங்க எங்கே விட்டுறாங்களா பெரியப்பா இதால வேணா இருன்னு இந்த பக்கம் எங்களுக்கு வந்து பழகி போயிடுது இப்போ யானைகள் இந்த முதலைகள் அதெல்லாம் வந்து இப்போ தெரியும் எந்த தடத்தை என்னென்ன கிடக்கும் என்னென்ன நிற்குமெண்டு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு பழகிது இப்போ தெரிந்த அவங்களோட கிராமமாக உங்களுக்கு பழகி இருக்கும் எல்லா விதங்கள்லேயும் அப்போ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து காடுகள் அந்த பக்கம் மலையெல்லாம் இருக்குது ஒரு வீடியோவிலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சில காட்சியில் காட்டினாங்க எங்களோட கிராமத்தை சுற்றுறோன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஒரு பகுதி காடு மலைகள் ரெண்டு பெரிய ஒரு பகுதி வயல்வெளிகள் ரெண்டு அது தனி ஒரு நாள் 2 நாள் 3 நாள் காணாது ஒரு கிழமை அதுக்கண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஃபுல்லாக வேண்டி சுற்றி காட்டலாம் இந்த வெள்ளாமை புல் வெட்டுறான் காட்டு வெள்ளாமன்னு சொல்கிறது பண்டி வெள்ளாமை என்னய்யா கலப்பும் கிடக்குன்னு அது கதிராக முதல் நீங்கள் சொல்கிற மாதிரி அறுத்திரிக்கணும் வெள்ளாமையோட சேர்த்து மேலே கொஞ்சம் அறுத்திக்கலாம் ஓ இப்போ அறுத்தா கதிரும் கஷ்டம் அது ஓ பாதி வரும் ஓ எத்தனை நாள்லையா வெட்டலாம் வெள்ளாமை 2 மாதம் ஒரு 15ஆம் தேதி ஆகும் வேணே ஓ பாரமாய்யா உங்களுக்கு முன்கூட்டியே தைப்பொங்கல் வாழ்த்துக்கலாம் அப்படி போ இந்த வயலுக்குள்ளால் வயலோரமாக இருக்கக்கூடிய அந்த வரம்பலை வந்து நடந்து போய் கொண்டிருக்கும் பாருங்க அந்த நடுவில் வந்து இந்த பறன் அந்த காவலுக்காக வேண்டியெல்லாம் கொட்டிலாம் வச்சுருக்காங்க குடில் மாதிரி இதுக்குள்ளெல்லாம் வந்து இடிக்கிற சும்மா வேறு லெவலில் எரிஞ்சாருங்க இந்த கதிர்கள்லாம் வந்து எப்படி ஆடுது இந்த காற்றுக்கு வா பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக அறியுது இந்த கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் கிடக்குது நடந்து போகலாம் சரி இந்தா வட்டுறாங்க பெரியப்பா அவடத்த போய்த்து நம்மளாம் அவரோட சேர்ந்து புல்லை வட்டித்து சாக்கில் அடைச்சி எடுத்தா பயலவே கொண்டுல தூக்குறதுலாம் இருக்கு பேர் இப்போ ஜாபி ஒன்று தூக்கணும் சரி ஒரு மூட்டை தூக்குவியா ஆ அரை மூடை ஆ அரை மூடை சதுகொண்டு தூக்குனா நம்ம ஒன்று தூக்குனா பெரிய பாட்டோண்ட கொடுத்தா பாரா எந்த டைம் பார்த்தாலும் அது ஒரு தனி அழகு தான் பயிர் நம்ம விதைக்கக்குள்ளேயோ சரி விதைச்சி அந்த பயிர் அந்த முளைச்சி வரக்குள்ளேயோ சரி இல்லை அந்த குடலை டைம்னு சொல்லுவாங்க
அந்த டைம்லேயும் சரி, இப்போ இந்த கதிர் டைம்லேயும் சரி, கடைசியாக வெள்ளம் வெட்டக்கிட்டவாகவும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் வயல்வெளியில் அந்த நடுவில் நின்று பார்க்கக்குள்ள அது ஒரு தனி அழகாக தெரியும். ராஜா என்ன மாதிரி மதிச்சதில் ஆரண்டு ஆ ஆ தனி தான் மட்டும் இல்லை. ஓ என்ன வெள்ளாமே எல்லாம் வட்டி போட்டிக்கிறான்டா அந்த கலப்பு வெள்ளாமே என்ன வயல்காரங்க விளையாடி ஒரு மூடை அடிச்சுட்டு போகிறான் வட்டி. அது மாடு கொடுத்தா பகத்தில் அடிக்கும். ஆ ஆ அப்புறம் என்னம்மா இது வருஷ பாடலாம் எப்படி போகுது? சோப்பா போதா 6 மணிக்கு போகிற பெரிய சத்தமாக கிடக்கு ரோட்டு வழியெல்லாம். ம் வாங்க பெரியப்பா வெட்ட புல்லில் பேக்கில் அடைச்சினா சரி எங்கே எடுக்கு அப்போ என்ன சாப்பிட்டு பெரியப்பா? என்ன அரி அதான் சூப்பராக அரிக்கும் தெரியுமா? வயல் வர சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். நாங்கள் ஒரு வேக கொண்டு வரோம், அப்புறம் நீங்கள் வட்டி எடுத்து நீங்கள் வாங்குவோன்னு. ஓ இவரே கொஞ்சம் உஷார் மருந்து கொடுக்கணும் நம்மளோட தம்பிக்கு. உஷார மருந்து கொடுக்கணும். ஓ உஷாருக்கானா என்ன கொடுக்கலாம் பெரியப்பா? பேக் வருது அள்ளி அள்ளி பூத்தணும். இப்போ நம்மளோட வெள்ளைச்சலுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எந்த தோல் ஏத்து அந்த பக்கம் ஏத்து எந்த பக்கம் ஏத்தியா? அரை வேக்க மற்ற வேக்குள்ள போட்டு கொடுப்பேன் ஜவிக்கு. சரியா இப்போ புல்லு ஒரு மாதிரியா வெட்டி கட்டி எடுத்தாச்சு. தொப்பி கொஞ்சம் காட்டினா தான் ராஜா தெரியாரு அப்படியா. அப்போ தோல் அடிச்சுட்டு போகிறோம். நாளைக்கு நான் பெரியப்பா சந்தி பேசுமா போயிட்டியும் அது புதோடு பண்ணிப்பாரா பொங்கல் வேலையெல்லாம் பெரியப்பா தான் சொல்ல போறீங்களா? நிறைய பேர் பார்ப்பாங்க பொங்கலை அடிக்கடி 2 மணி கேட்டாங்க அந்த நம்ம கச்சை நடந்தது பிறகு என்ன மாதிரி ராஜா பெரிய வெள்ளையராரு. சரி சரியப்பா வேலையை முடிச்சுட்டு காணா வாங்க ஒன்று நாங்கள் போயிட்டு வரோமா? ஏற்றி விடுங்க விடவே ஏற்றிடுங்க. பாருமா பெரியப்பா பின்னால் அண்ணாவுக்கு பின்னால் வா விழுந்தாலும் பிடிக்கிறது. பார்க்கறதுக்கு சாதாரண வரைக்கும் புள்ளி வைக்கிட்டா எனக்கு நான் தெரியும். நார்மல்மா இருக்கும். அப்பா
சரியா புல்லு மூட்டை தூக்கிட்டு வரம் கொட்டா நடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான் தெரியும் தானே நேரம் நடக்கிறத விட இந்த மாறி கொடுத்து கிளம்பிட்டு ஆள் தூக்கிட்டு போகிறார். முதல்ல அந்த அவடத்தை விடுது ஜாபி கொஞ்சம் தூரம் தூக்கன் திரும்ப படுக்கா அந்த படுக்கு ஓத்தியா வயல் வரும் படுக்குன்னு திரும்ப அந்த முதல்ல படுக்குதுடாப்பா வயல் வருமா இந்த இந்த ஓடித்து இறங்கிட்டு ஒரு மாதிரியா நடந்து சேர்ந்துட்டோம். இப்போ ஒரு 3.5 வழியாக கொஞ்சம் ஈஸியாக போயிட்டு திரும்ப வரணும். இப்போ வீடியோவில் இப்போ இதை காட்டியிருக்கோம். வீடியோ இல்லாமலும் இப்போ திரும்பியும் வரணும். திரும்பியும் புல் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா நிறைய மாடுகள் கிடக்கு. இது காணாது. பெரிய வரக்குள்ள கொண்டு வருவாங்க. இப்போ நாங்கள் இதை கொண்டு வச்சுட்டு ஏதாவது தண்ணி எதுவும் குடிச்சிட்டு திரும்ப வரணும். அப்போ அந்த ஒரு மூடை கொண்டு வந்ததால் நம்ம அதை பைக்கில் ஏற்றிட்டு போகலாம். மோட்டர் பைக்கில் ஏற்றிட்டு தம்பியை நான் சைக்கிள் ஏற்றி எடுக்குது அப்படியே போவோம். மோட்டர் சைக்கிள் வெட்டி எடுங்க. நீங்கள் முந்துங்க நான் பாரு சைக்கிள் சரியா? சரி ஓகே எம்என்எஃப் நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். இன்றைக்கு நாளைக்கு எல்லாமே நாங்கள் ஒரு இடத்தையும் போக மாட்டோம். ஏன்னா தைப்பொங்கல்னு சொல்லக்குள்ள இப்போ போன தைப்பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம போன நேரம் கோபாவளி இருக்கக்கூடிய அக்ஷயன்ற வீட்டை அக்ஷயனோட சேர்ந்து அந்த தைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த தைப்பொங்கல் வீட்டை நிற்கணும். இந்த போன வருஷமும் நம்ம வீட்டை நிற்கல. அப்போ அதனால் இந்த தைப்பொங்கல் வீட்டை நிற்கணும். இந்த தைப்பொங்கல் யாழ்ப்பாணத்துக்கு போகணும், பட்டத்திருவிழா பார்க்கணும், அங்கே போகணுன்ற ஆசை பல வருடங்களாக இருக்குது. அது வெறும் கனவாகவே அப்படியே இருந்து கொண்டிருக்குது. இந்த வருஷம் போகணும் வேண்டியிருந்தேன். இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்த முறையாவது யாழ்ப்பாணத்தில் போய் அந்த தைப்பொங்கல் கொண்டாடணும்ன்ற ஆசை. இது வரைக்கும் யாழ்ப்பாணம் போனதே இல்லை. யாழ்ப்பாணம் போகிறது பெரிய அந்த ஈரோப்பா கண்ட்ரிகள் அப்படி போகிற மாதிரி இருக்குது. என்ன செய்கிற நம்மளோட இல்லை அப்படி யாழ்ப்பாணம் கட்டாயம் போகணும். அப்போ இந்த 3 நாள் நாங்கள் போய்ட்டு நின்று தைப்பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான். பாய். சைக்கிளில் எப்படி ஓடி போகிறது உண்மையிலே வேறு லெவல் சூப்பராக இருக்குது. 2 பக்கம் வயல்வெளிகள், இந்த வாய்க்கால் ஓரமாக பரம்பு கட்டால் சைக்கிள் ஓடி போகிறது எவ்வளோ ஒரு சுகம். யாரு மாடுகளை நிற்கிது பசுக்களும்.